பாண்டியன். என் பேர் துரைபாண்டியன். நான் ரியாத் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குரான்ல வந்து என் பேர் துரைபாண்டியன். நான் ரியாத் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குரான் மட்டும் என் முத அரபுல வந்துச்சு. ஏன் அந்த எழுத்தை மட்டும் ரைட்ல இருந்து லெப்ட் நோக்கி எழுதுறாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. சரி, அதாவது அரபு மொழி இருக்குதுல்ல, அது வந்து எழுதும் பொழுது வலதுல இருந்து இடது பக்கம் எழுதுவாங்க. நம்ம தமிழ் இப்படி எழுதுறோம், கடவுள்னா காணா அப்புறம் டானா அப்புறம் ஊனா இப்படி எழுதுவோம். அவன் இப்படி எழுதுவான், காணா டானா இப்படிதான் எழுதுவான். அரபு மொழி எப்படி வரும்னு கேட்டா ரைட்ல இருந்து லெப்டுக்கு வரும். அவர் அதான் கேட்கிறாரு. நம்ம வந்து லெப்ட்ல இருந்து ரைட்ல எழுதுறோம். அரபு மொழி மட்டும் ஏன் அப்படி இருக்கு? அரபு மொழி மட்டும் இல்ல, அரபு மொழி வலதுல இருந்து இடது பக்கம் தான் எழுதணும். பாரசீக மொழி வலதுல இருந்து இடத்துல தான் எழுதணும். உருது மொழி வலதுல இருந்து இடது பக்கம், மலாய் மொழி வலதுல இருந்து இடது பக்கம். ஒரு 25% மொழிகள் உலகத்துல, அரபி மட்டும் இல்ல, 25% மொழிகள் வந்து வலதுல இருந்து இடது பக்கம் போகக்கூடிய மொழி இருக்குது. 75% ஒரு 5% மொழி இப்படி சைனா மாதிரி மேல இருந்து கீழே இப்படி வரக்கூடிய மொழியும் இருக்குது. ஒரு 70% மொழி தான் இடதுல இருந்து வலது. இது ஒவ்வொரு மொழியும் ஒரு செயல. இதுக்கு வந்து பெரிய சிறப்புலாம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச முறையில் எழுதிக்கிட்டான், அவ்வளவுதான். அந்த காலத்துல இந்த மொழியை உண்டாக்குனவன் இப்படி எழுதினா நல்லா இருக்கும்னு எழுதிக்கிட்டான். இவன் இப்படி எழுதினா நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய தத்துவம்னு சொல்ல இயலாது. இதுக்கு ஒரு சிறப்பும் கிடையாது. அதனால இது அரபு மொழிக்கு மட்டும் உள்ளதும் கிடையாது, பல மொழிகளுக்கு இருக்குது.